எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, ஆண்டவர் நம்பிக்கையோடு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உரிமையோடு பேசுகிற ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிற ஒரு அன்பான கட்டளை என்னவென்று சொன்னால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு இந்த உலகத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நிறைய பேர் கர்த்தரை பின்பற்றலை தெரியுமா? எனக்கு ஒரு அண்ணனு தெரியும். நீங்கள் அவர்கிட்ட பழகுனீங்கன்னா நல்லா பழகுவார், நல்ல அன்பு செலுத்துவார், நல்ல பாசம் வைப்பார். ஆனால் உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். இந்த 2 பேருக்கும் இடையில பிரச்சனை வரும்போது இந்த செய்தி அந்த அண்ணன்கிட்ட போகும்போது அவர் பார்ப்பார், தனக்கு வேண்டியவன் யார், வேண்டாதவன் யாருன்னு பார்ப்பார். தெரிந்தவன் யார், தெரியாதவன் யாருன்னு பார்ப்பார். அவர் எப்பொழுதுமே தனக்கு வேண்டியவன் பக்கம்தான் நிற்பார், தனக்கு தெரிந்தவன் பக்கம் நிற்பார். நியாயம் என்னன்னு பார்க்கவே மாட்டார். நல்லா கவனிக்கணும், அவர் நியாயத்தின் பக்கம் நிற்கவே மாட்டார், தனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் பக்கத்தில் தான் நிற்பார். இப்போ நல்ல கவனிங்க, தேவனுடைய வசனம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். உங்கள் பார்வைக்கு சரியானபடி வாழ்றதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படலை. உங்களுக்கு புத்திக்கு ஏற்றபடி நடக்கிறதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படலை. அப்படின்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு எப்படி சொல்ல முடியும்? தேவனுடைய பிள்ளைகள்னு நம்ம சொல்லிக்கொண்டா நீதியும் நியாயமும் உள்ளவர்களாய் கண்டிப்பாக வாழணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்களை பாருங்க, ஏன் ஜாதிக்காரன், அதனால ஜாதிக்காரன் பக்கம் நிற்பாங்க. ஏன் சொந்தக்காரன் பக்கம் நிற்பாங்க. எனக்கு வேண்டியவன் வேண்டியவனுக்கு பக்கம் நிற்பாங்க. ஏன் நண்பனுக்கு பக்கம் நிற்பாங்க. ஆனால் வேதம் என்ன செய்யுது தெரியுமா? வேண்டியவன் வேண்டாதவன் சொந்தக்காரன் அதை பார்க்கறதே இல்லை. எது நியாயமோ அந்த நியாயத்தின் பக்கம்தான் கர்த்தருடைய வேதம் நிற்கும், கர்த்தர் நிற்பார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நீங்களும் நானும் எது நீதியோ எது நியாயமோ அந்த பக்கத்தில் தான் நம்ம நிற்கணும். நியாயத்து பக்கமும் நீதி பக்கமும் நிற்காம நான் எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் சொல்லி பார்த்தால் நாம் தேவனை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. தயவு செய்து அந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நிறையா தேவ பிள்ளைகள் சாட்சி இல்லாமல் வாழ்றதுக்கு காரணம் இதுதான். அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றாமல் தங்கள் சுய புத்தியை பின்பற்றி சாட்சி இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களிடத்துல சாட்சி எதிர்பார்க்கிறார். நீங்க கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்று. அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுவீங்களா? நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்துல உம்முடைய பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய அன்புக்கும் உம்முடைய இரக்கத்துக்கும் உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய நடத்துதலுக்கும் கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கல்வாரி அன்பு உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். கல்வாரி அன்பு உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். உம்முடைய பிள்ளைகள் உம்மை பின்பற்றுகிறவர்களாக நீர் மாற்றி அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.